வணக்கம். நான் உங்கள் மோகனா. 2/9/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி. தினம் ஒரு தகவல். மரங்கள் நிறைந்த நாடுகள். உலக அளவில் மரங்கள் என்பது வளங்கள் அல்லது செல்வங்கள் என்ற பெயரில் குறிக்கப்படுகின்றன. அவை வளிமண்டலத்தில் இருக்கும் கார்பனை உறிஞ்சி நல்ல காற்றை தருகின்றன. இதனை கவனத்தில் கொண்டு பல்வேறு நாடுகளும் மரங்களை வளர்க்கவும் அதிகரிக்கவும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. உலக நாடுகளில் 65,000 கோடி மரங்களை கொண்டதாக ரஷ்யா முதல் இடத்தில் உள்ளது. அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 45% காடுகள் ஆகும். இரண்டாவது இடத்தில் கனடா உள்ளது. ஏறக்குறைய 32,000 கோடி மரங்களை கொண்டுள்ளது. பிரேசில் 30,000 கோடிக்கு அதிகமான மரங்களுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது. அமேசான் மழை காடுகளில் பெரும் பகுதி பிரேசில் நாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா 23,000 கோடி மரங்களுடன் 4வது இடத்தில் உள்ளது. இந்த நாடு சுமார் 30% மரங்களால் சூழப்பட்டு உள்ளது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம் காடுகள் நிறைந்த மாநிலமாகும். சீனா சுமார் 14,000 கோடி மரங்களை கொண்டுள்ளது. அதன் நிலப்பரப்பில் சுமார் 23% மரங்களால் சூழ்ந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் 8,000 கோடி மரங்கள் உள்ளன. பூர்வீக யூகலிப்டஸ் மரங்களால் தான் இங்கு அதிகம். பொலிலியாவில் சுமார் 6,000 கோடி மரங்கள் உள்ளன. இந்த எண்ணிக்கை அந்த நாட்டின் நிலப்பரப்பில் 60% ஆகும். மெக்சிகோ நாட்டில் கிட்டத்தட்ட 5,700 கோடி மரங்கள் உள்ளன. இதன் மூலம் மரங்களின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு நாடும் உணர்ந்து அதிகரித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.